The exact. ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர் 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அப்படியே ஒய்ஆர்எஸ் கிராக்கர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எனக்கும் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்து பிரிண்ட் பண்ணுங்க. நம்ம சென்னையில் வந்துட்டு அக்டோபர் 5 ஒய்ஆர்எஸ் டேரக்டா அங்கே அவுட்லெட் வந்து போடுறாங்க. வச்சுட்டு தூரமாக ஓடிட்டு வேற யாரோ பாருது என்னன்னு தெரியல. குழந்தைங்க மாதிரி எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு பட்டாசெல்லாம் பார்த்த உடனே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனுமணி விலாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சிவகாசி டூர் வந்திருக்கேன். நினச்சி கூட பார்க்கல நான் சிவகாசி வரைக்கும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து உங்களால் தான். அதுவும் லாஸ்ட் இயர் நான் போட்ட அந்த தீபாவளி பர்ச்சேஸ், அந்த கிராக்கர்ஸ், அதனோட வரவேற்பு தான் என்னையை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வர வச்சிருக்கு. உங்களுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்கிற ஒய்ஆர்எஸ் கிராக்கர்ஸ்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். பாருங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஜக ஜக ஜகன்னு ஜொலிக்குதா. ஃபுல்லாக வந்துட்டு இங்கே கிராக்கர்ஸ் தான் அடுக்கி வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டாண்டர்ட் இருக்குது, ப்ளஸ் ஆனந்தாஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு A1 அண்ட் RSR. ஸோ இப்படி வெரைட்டியான வந்துட்டு பிராண்டட்ஸில் கிராக்கர்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து இவங்க கொடுத்தது வந்து 70% டிஸ்கவுண்ட்டு. போன வருஷம் நீங்கள் கொடுத்த அமோக வரவேற்புக்காக இந்த வருஷம் அடிஷனலாக இன்னும் 10% கொடுத்துட்டு 80% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு இங்கே கிராக்கர்ஸ் வந்து சப்ளை பண்ணுவார். அதாவது இன்னும் விலை கம்மியில் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கோவிடால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்டாசு தொழில் வந்து ரொம்பவே வந்து அடி வாங்கியிருந்தது. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் இருக்குது. சிவகாசியில் இருக்க மக்களோட வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டாசு தொழில் தான். வருஷத்தில் ஒரு தடவை தான் நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறது தீபாவளி. அதுவும் சின்ன பசங்கலேருந்து பெரிய பசங்க வரைக்கும், ஈவன் வயசானவங்க வரைக்குமே இந்த பட்டாசுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஆதரவு நீங்கள் கொடுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து ஒய்ஆர்எஸ்ல வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் வந்துட்டு 15 சென்டிமீட்டர் ஸ்பார்க்கிள்ஸ்லேருந்து இருக்குது. இது கோல்ட் ஸ்பார்க்கிள்ஸ். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் கம்பெனி 15 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 12 சென்டிமீட்டரில், அதுவும் 4 டிஃப்ரெண்ட் கலரில். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட 4 கலர் இருக்கும். 4 டிஃப்ரெண்ட் கலரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்பார்க்கிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கு. அந்த இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 30 சென்டிமீட்டர்லையும் ஸ்பார்க்கிள்ஸ் இருக்குது. அப் டு 75 சென்டிமீட்டர் வரைக்கும் இங்கே ஸ்பார்க்கிள்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. அதோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஆப்போட தரேன். ஒய்ஆர்எஸோட ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது. ஈவன் நீங்கள் ஆர்டர் பண்ணனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தென் இங்கே இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஸ்பார்க்கிள்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரெயின் அப்படின்ட்டு லாஸ்ட் இயர் வந்திருந்தது. இது வந்துட்டு கோல்ட் கலர். அண்ட் தென் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கிராக்லிங் வித் சில்வர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். அண்ட் தென் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது உண்மையான நோட்டு கிடையாது. பட் ஆனால் இதுவும் வந்துட்டு ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான். ஸோ இது வெடிச்சுதுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் மழை மாதிரி புரியும். நம்ம கையில் தான் பணம் இல்லை, அட்லீஸ்ட் இதையாவது வெடிச்சு பணம் வர மாதிரி பார்த்துக்கலாமே. இது வந்து மேஜிக் ஷோ அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லா கிராக்கர்ஸோட ப்ரைஸும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்பில் வந்து அவைலபிள் இருக்கும், இன்க்ளூடிங் இது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புது அரைவல் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் கிராக்கர். கீழே வெடிச்சு மேலே போயிட்டு அந்த பட்டன் வெடிக்கும். இதில் ஃபங்க்ஷன் இதிலே போட்டிருக்கான் பாருங்கள். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோல்ட் கலர் மாதிரி, அதுவும் வந்துட்டு எல்லாமே அவுட் மாதிரி தான். பட் நிறைய ஹைட் போகாது, மினிமம் ஹைட்டு போயிட்டு, பட் ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்காக வந்துட்டு வெடிச்சு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் வந்துட்டு ஸ்பார்க்கிள்ஸில் இருக்குது. அந்த க்ரீன் கலர் இருக்குது, ரெட்டில் இருக்குது, ஈவன் கோல்ட் கலரில் கூட இருக்குது. கீழேயும் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர். அண்ட் தென் ஸ்பார்க்கிள்ஸ் வந்து இந்த வாட்டி எக்கச்சக்கமாக வந்து இறக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினி சைரன். இது வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனோட சவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக தான் இருக்கும், ஆனால் வெயிட்டாக இருக்கும் சவுண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பீஸ் சைரன் தான். பட் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸு. இதனோட சவுண்டோட அந்த லென்த் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பட் ஆனால் குழந்தைங்கள்லாம் வெடிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வெடிங்க. ஸோ அடுத்து என்னோட கையில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டைப் ஆஃப் கிராக்லிங் ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோல்டு கிராக்லிங், ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் வித் க்ரீன் கிராக்லிங். இது நைட்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் செக் பண்ணோன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் வந்து நான் உங்களுக்காக டியூஸாக வந்துட்டு நான் இந்த கிராக்கர்ஸ் பர்ஸ்டிங்கை என்னால் போட முடியும். என்னென்னு தெரியல, குழந்தைங்க மாதிரி எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு பட்டாசெல்லாம் பார்த்த உடனே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 விதமான கலரில் இருக்குது. ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து க்ரீனு. இது வந்து மொத்தம் 5 பீசஸ் இருக்குது. ஆனால் இதனோட ஃபங்க்ஷனு கண்டிப்பாக யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7 ஒண்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும்.
தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு மேலே போய் இதுவும் வெடிக்கும் அப்படின்றாங்க. லைக் கைண்ட் ஆஃப் அவுட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோபோ. எஸ், இதில் வந்து மொத்தம் 15 பீசஸ் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஷாட் தான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங்கே பயங்கரமாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒன்று வந்து டாம் அண்ட் ஜெரின்னு போட்டிருக்கு, இன்னொன்று வந்துட்டு டபுள் ஸ்டார்னு போட்டிருக்கு. ஆனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சிப்ஸ் எல்லாம் கிடையாது. இதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி கிராக்லிங் தான். இதில் பாருங்கள், இதனோட ஃபங்க்ஷன் வந்து இதில் என்ன போட்டிருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இதனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வெடித்து பார்த்தா எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்கரம் சைடில் தான் இருக்கும். எல்லாமே வந்து சங்கர் சக்கரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 10 பீசஸ். இது எல்லாமே வந்துட்டு முக்கியமாக ஸ்டாண்டர்ட் கம்பெனி. இது ஸ்டாண்டர்ட் கம்பெனி தான் வந்து மக்கள் ரொம்பவே வந்து விரும்புவாங்க. ஏன்னா வந்துட்டு காலகாலமாக வந்துட்டு பட்டாசனாலே வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் தான் போயிட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் சக்கராஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 பீஸ் இருக்க ஒரு சக்கரம், இது வந்து 25 பீஸ் இருக்க ஒரு சக்கரம். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான். ஆனால் இதுதான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸு. இதுலேயும் வந்து 10 பீசஸ் தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விதமான கலர் வரும். நீங்கள் சுற்றும் போதே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் கலர் வரும், அதுக்கப்புறமா வந்துட்டு ரெட் கலர் வரும். இது பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது. ஆனால் இது நானும் வந்து லாஸ்ட் இயர் நான் பார்க்கல, இந்த வாட்டி புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இது வந்துட்டு ஒரு டீலக்ஸ் சக்கரான்னு நினைக்கிறேன். எஸ், அசோகா சக்கரா. இதனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் குழந்தைங்களா ஜாக்கிரதை. இது வந்துட்டு பிக் 25 சக்கரம். இதுலேயும் வந்துட்டு பீசஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓப்பன் பண்ணி இருக்குது. பட் ஆனால் வெளியே எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சக்கரா ஸ்பெஷல் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பீஸ் இருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப பெரிய பாக்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், அதாவது டியூரேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே சரசரன்னு சுற்றும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. குழந்தைங்களே நீங்கள் வெடிக்கும் போது பார்த்து வெடிங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாய் வில்னு போட்டிருக்கு. இதில் வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்படி சுத்தம், அதுக்கப்புறமா ஆன்டி கிளாஸ் வைஸாக சுத்தம். இதுவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சங்கு சக்கரம் தான். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து லாஸ்ட் இயரே உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருப்பேன். அதாவது ஜஸ்ட்டு பாப்அப் மாதிரி வந்துட்டு கீழே வந்துட்டு மொத்தம் ஒரு 7 சக்கரம் வந்து சரசரசன்னு சுற்றும். இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஃப்ளவர் பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நிறைய வந்துட்டு விதவிதமாக இறக்கியிருக்காங்க. என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஃப்ளவர் பாட்டு. பட் ஆனால் இதில் 10 பீஸ் இருக்கும். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்சி அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குது. இதில் மொத்தம் 5 பீஸ் இருக்குது. இது வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வரும். க்ரீன் கலர் வந்துட்டு அந்த சில்வர் ரெயின்ஃபால் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 பீஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதுன்னு சொல்ல முடியாது, இதுவும் பெருசு தான். இதில் வந்து ஒரு 10 பீஸ் இருக்கும். ஃப்ளவர் பார்ட்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறதுலே இன்னும் ரொம்ப பெரிய ஃப்ளவர் பாட் பார்த்தீங்கன்னா இருங்க நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதனோட சைஸ் பார்க்குறீங்களா? இதை வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு அப்படி ஒரு பிரியாணி கூட சாப்பிட்டு வந்துடலாம். இல்லைனா தீபாவளிக்கு பண்ண பலகாரத்தை கூட சாப்பிட்டு வந்துடலாம். அவ்வளோ நேரம் இதனோட வந்து ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை கலர் ஃபவுண்டைன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸில் வந்து கலர் இருக்கும். பட் ஆனால் வந்து 5 பீஸ் இருக்கும் இதில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, லாஸ்ட் இயர் நான் அதை பார்த்தேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதனோட ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த பீக்காக்கோட ஃபெதர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதே ஃபங்க்ஷனு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே பீக்காக்கோட ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஃபங்க்ஷனு. ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப சவுண்டும் கிடையாது, அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷனு. ஒரு கலர் ரெயின் மாதிரி வந்துட்டு இதில் வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்குது. இதனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டன் பாப்பப் ஃபவுண்டன் ஒன்று இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு சில்வர் பாப்பப் ஃபவுண்டன் இருக்குது. இது கோல்டு, இது வந்து சில்வர் ஃபங்க்ஷன். இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபவுண்டைன் வெரைட்டிஸ் தான் நிறைய இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வந்து நான் காமிச்சிட்டேன் ஆல்ரெடி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது கவனிக்கவே இல்லை, இங்கே ஒரு பெரிய சக்கரம் இருக்குது. இது வந்து சக்கரம் டீலக்ஸு, இருக்கிறதுலே ரொம்ப பெருசு இது தான். எஸ், இதை பார்த்து தான் வந்துட்டு லாஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் அம்மாவே பயந்துட்டாங்க. சவுண்டு அப்படியே பிச்சுக்கிச்சு, நானே பயந்துட்டேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் அப்படின்ட்டு. சவுண்டு வந்துட்டு அவ்வளோ சவுண்டு. ஈவன் நீங்கள் இதில் அந்த சைரனில் இருக்க சவுண்டை விட பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான சவுண்டு வந்தது. இதிலே வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்கும். இது வந்து பென்டா மேஜிக், இது வந்து அவுட் ஷாட் தான். மொத்தம் 5 பீஸ் இருக்கும். என்னென்ன வெரைட்டின்னு அதில் டிஸ்பிளே போட்டுருக்காங்க பாருங்கள். அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்னோட ஃபங்க்ஷன் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு ட்ரை கலர் ஃபவுண்டைன் இருக்குது. மொத்தம் 5 பீஸ் இருக்கும். இதனோட ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அண்டு எஸ், இதுதான் என்னோடய ஃபேவரட் ட்ராகன் பீகாக். இருங்க இதை எடுத்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நீங்கள் வந்துட்டு இதில் வந்து பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் பற்ற வைக்கக்கூடாது. இங்கே பற்ற வச்சிங்கன்னா தான் இந்த 3 இடத்துல இருந்தும் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பீகாக் வந்து தோகையை விரித்து ஆடுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் வச்சுட்டு பின்னாடி ஓடி வந்துருங்க சீக்கிரமாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்வர் வித் கோல்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் இருக்கும், 3 கலர். இதுலேயும் ஃபங்க்ஷன் போட்டிருக்கு பாருங்கள், ரெட்டு, சில்வர் அண்ட் க்ரீனு. நடுவில் வந்து சில்வர் கலர் வரும். பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது.
என் கையில் பார்த்தீங்கன்னா 2 ஃபவுண்டைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிண்ட்ரெல்லா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ். இதனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கிராக்லிங் பாப்கார்ன் தான் சொல்லுவோம். படபடன்ட்டு அப்படியே இந்த பாப்கார்ன் பொரிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு புது வரவு இவங்ககிட்ட. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் காஸ்ட்டில் வேணும்னா ஒய்ஆர்எஸ் கிராக்கர்ஸோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுலேயே வந்துட்டு நீங்கள் புக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்துட்டு வாட்ஸ்அப்போட நம்பர் கொடுத்துட்றேன், ஒய்ஆர்எஸ் கிராக்கர்ஸ். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு வாட்ஸ்அப்பில் கூட விசாரிச்சுக்கலாம். தீபாவளி நவம்பர் 4th, ஆக்சுவலாக அக்டோபர் 27th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதாவது 1 வீக் பிஃபோர் வரைக்கும் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் புக் பண்ணிவிட்டு ஆர்டர் வரலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா வந்துட்டு கோவிட் டைம் வேறு, கண்டிப்பாக வந்து டெலிவரி வந்து கண்டிப்பாக லேட் ஆகும். நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்களா அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்கோப் கொடுங்க கொஞ்சம் டெலிவரி பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பாப்அப் மாதிரி 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து சில்வர், இன்னொன்று வந்து கோல்ட் கலர். இதனோட ஃபங்க்ஷனும் நான் லாஸ்ட் டைமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஏகே பிராண்ட் அண்ட் இது வந்து மதர்ஸ் பிராண்டு. ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து டிஸ்கோ ஷவர். இதனோட ஃபங்க்ஷனும் லாஸ்ட் இயரே நான் காமிச்சிருப்பேன். நீங்கள் வேணும்னா ஐ கார்டு பாருங்கள். ஐ கார்டு எந்த பக்கம் வருவானே தெரிய மாட்டேன். இந்த பக்கமா? எஸ், இந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கம் ஐ கார்டு வந்தோன்னா பாருங்கள். இதுவும் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் பாட் டைப் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து ஸ்கை ஷாட் இருக்குது. இது வந்துட்டு மேலே போய் வெடிக்கிறது. மொத்தம் 6 பீஸ் இருக்குது. அண்ட் தென் இது வந்து சில்வர். இதுவும் வந்துட்டு அவுட் மாதிரி தான். இதுவும் வந்துட்டு 6 பீஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பரா ஸ்பின்னர்னு போட்டிருக்கு. இது எப்படி பார்த்தீங்கன்னா இதனோட ஃபங்க்ஷன் வந்து பம்பர மாதிரி சுத்தம். நியர்லி பட்டர்ஃப்ளை பார்த்துருப்பீங்க. பட்டர்ஃப்ளையும் இதுவும் வந்துட்டு ஒரு சேம் ஃபங்க்ஷன் தான். அதுவும் வந்துட்டு நல்லா டபுள் கலர் சுத்தம். இது வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் க்ரீன் 2 கலரில் வரும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான எல்லா ஐட்டமே நான் கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மள மாதிரி பெரிய பசங்களுக்கு. இது வந்து 3 inch அவுட்டு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதிலே போட்டிருக்கு. இது வந்து க்ரீன், இது வந்து ரெட்டு, இது வந்து சில்வர். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் தான். இதில் வந்துட்டு புதுசு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பால்ஸ் இருக்கும். மேலே போயிட்டு இதனோட ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும். ஒன்று கோல்டன் கலர், ரெட் கலர் அண்ட் க்ரீன் வித் ரெட் கலரில் வந்துட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது ஒரே அவுட்டில் 3 அவுட் வந்து மேலே உங்களுக்கு போய் வெடியும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா விதவிதமான வெரைட்டிஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு. சில்வர், க்ரீன் அண்ட் கோல்ட் கலரில் வரும். ஸோ இங்கே இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 அவுட்டு தான். கீழே வெடிஞ்சு மேலே போயிட்டு 3 வாட்டி வெடியும். ஸோ இது வந்து 2 inch பைப்பு, கோல்ட் கலர். இதனோட ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். எதுவுமே வந்து நான் வந்து ரிவீல் பண்ணவே இல்லை ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு. பட் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees தான் 2 inch பைப்பு. மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மல்டி ஷாட்ஸ் தான். இங்கே ஸ்டாண்டர்ட் கம்பெனிலேருந்து இருக்குது. ஸ்டாண்டர்ட் 100 ஷாட்ஸ் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பேக் போட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து 60 ஷாட்டு. மேலே இருக்க ரோபோ பின்றது வந்துட்டு 100 ஷாட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டார்சான் 30 ஷாட் இருக்குது. அதுவும் மல்டி கலர் தான். ஸோ அதில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே மேலேயே போட்டிருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A1 பைரா ஜூஸ் 120 ஷாட்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். அண்ட் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12 ஷாட்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஃபங்க்ஷனை அதிலேயே போட்டிருப்பாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மல்டி ஷாட்ஸ் தான் இருக்குது. தீபாவளி ஆனாலே வந்துட்டு ராக்கெட் இல்லாமல் ஒரு தீபாவளி கூட இருக்காது. நீங்கள் என்ன தான் பெரிய அவுட் வச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் இல்லாமல் தீபாவளி கிடையாது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா விசிலிங் ராக்கெட். அண்ட் தென் மேலே பாருங்கள், இது எல்லாமே ராக்கெட் தான். ஒன்று வந்து கிராக்கலிங் டிலைட்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா லிங்கின் ராக்கெட். இது வந்து பாம் ராக்கெட்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அவுட்டு இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து பாம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் பாம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டலான்னு பார்த்தாக்கா இங்கே இந்த 2த்தையும் நான் மறந்துட்டேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவ் பேட்ரோல் அப்படின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்சானை. இதில் இருக்க அந்த பொம்மைக்காகவே நம்ம பசங்க வந்து கண்டிப்பாக உங்களை அடம் பிடிப்பாங்க, இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஃபவுண்டன் தான். இது வந்து கீழே இருக்கிறது வந்து கிராக்லிங், இது மேலே இருக்கிறது வந்து ரெட் அண்ட் க்ரீன் வந்து உங்களுக்கு ஃபவுண்டன் வரும். நம்ம பாப்பாயோட பேர் போட்டிருக்கு. இதுவும் வந்து ஒரு ஃபவுண்டன் தான். இது எப்படி இருக்கு பாருங்க ஃபங்க்ஷனு. கிராக்லிங் வித் கோல்டன் கலரில் வந்து உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் வரும். இதை டெஸ்ட் பண்ணும்போது சொல்லுங்கள், டெஸ்ட் பண்ணிடலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வெரைட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலரில் ஒன்று இருக்குது. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வெறும் சில்வர் கலரில் மட்டும் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டர் பாப்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா சிட்புட் படப்படப்படன்ட்டு சவுண்டு மாதிரி வரும். இது வந்து ஒரு ஃபவுண்டைன் டைப் தான். ஸோ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் வாட்ச் டப்பா மாதிரியே இருக்குது. பட் ஆனால் இதுவும் வந்து கிராக்கர்ஸ் தான். இங்கே வந்து நீங்கள் வந்து பேர்ன் பண்ணிங்கன்னா இதனோட ஃபங்க்ஷன் வந்து இந்த டிஸ்பிளேல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும். இவர் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான ஃபோட்டோ எடுப்பார், தண்டர் ஃப்ளாஷு. பட் ஆனால் வந்துட்டு சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ரொம்ப கண் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் இதனோட ஃபங்க்ஷன். பட் ஆனால் நல்லாயிருக்கும். வச்சுட்டு கொஞ்சம் தூரமாக போயிடுங்க, இல்லைன்னா கண்ணை முடிக்கோங்க. வச்சுட்டு தூரமாக ஓடிட்டு வேறு யாரோ பார்க்கணும் சார்.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கங்கா ஜாம்னா இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது என்னன்னா பார்க்கும்போது உங்களுக்கு ஃபவுண்டைன் மாதிரி தான் வரும். ஆனால் கடைசியில் ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், காது கிளியிற மாதிரி சவுண்டு வரும். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்எஸில் வந்து இதை நான் வந்து 2 பீஸ் வாங்கிட்டு போவேன். ஒரு இதில் வந்துட்டு மொத்தம் 5 பீஸ் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இதுதான் நான் சொன்ன பார்த்துங்க, பைரோ டான்ஸ். அந்த பட்டர்ஃப்ளை கிட்டத்தட்ட வந்து அந்த பம்பராகவும் இதுவும் வந்துட்டு ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் தான். சரசரசரன்னு சுத்தம். பட் ஆனால் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதை சுத்தத்துக்கு கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்மளோட ஜெயிண்ட் பாம்க்கெல்லாம் வரும். இங்கே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங்காங் கிளாசிக் பாம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், ஹல்க் என்ன கலரில் இருப்பார், க்ரீன் கலர். அப்போ வந்துட்டு அவர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வச்சு இந்த வாட்டி வந்துட்டு ஜமாயிங்க. ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வாலாஸ் இருக்குது. ஒன்று வந்து 200 வாலா, இன்னொன்று வந்து 100 வாலா ரெட் ஃபோர்ட்டு. உங்களுக்கு இதுக்கு மேலே வாலாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. அண்ட் தென் இது வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பாம்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா கோல்ட் லட்சுமி, 4 இன்ச் கோல்ட் லட்சுமி. எனக்கு தெரிஞ்சு இதனோட காஸ்ட் வந்துட்டு ஒரு 400ன்னு சொல்லுவாங்க வெளியே. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதனோட காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 180 தான். 10 பீசஸ் இருக்கும். சவுண்டு சும்மா செம்மையாக இருக்கும் இதனோட சவுண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே பேரட் இருக்குது. இதுவும் வந்து 4 இன்ச்சில் இருக்குது. ப்ளஸ் வந்து கிங்காங் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன இருக்கோ இங்கே டிஸ்பிளேல இருக்குது பாருங்கள். இதே தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்லேயும் இருக்கும். ஆப்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ரேட்ஸ் வந்து போட்டிருக்கும். இது வந்துட்டு கோல்டு பேரட்னு சொல்கிறாங்க. இதனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ருபீஸ் வரும். மொத்தமாக வந்து ஒரு 10 பீஸ் இருக்குது. சவுண்டு வந்துட்டு இப்போ கோல்டு லட்சுமியை விட இது வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அண்ட் நமக்கு பிடிச்ச இந்த குருவி வெடிங்க பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக வெடிச்சிட்டு இருக்கான். ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போயிட்டேன்னா 25 பீஸ் இருக்கும். இதில் 25 × 5 நீங்களே கணக்கு பண்ணி போடுங்க. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரம் இருக்குது. இது வந்து 28 வாலா, இது வந்து 28 வாலா ஜெயிண்ட்டு. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 டீலக்ஸ் இருக்குது. இதனோட சைஸ் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 டீலக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதனோட சவுண்டாக வந்துட்டு பட்டையை கலப்போம். ஒரு ஃப்ளவர் பாட் ஆகட்டும் இல்லை எது நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதாலும் இந்த ஸ்டார்ட் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா ஈஸியாக வந்து இது பற்றிக்கும். ஈவன் இந்த சுசுர்வத்திலாம் கூட விளக்கில் ரொம்ப நேரம் நீங்கள் காட்டணும். பட் ஆனால் இது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்ம வந்துட்டு சுசுர்வத்தி புஷ்வானம் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக நம்ம பற்ற வைக்கலாம். இது வந்துட்டு ட்விங்க்லிங் ஸ்டார் டீலக்ஸு, ரொம்ப பெருசு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் இருக்கும். இது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். பட் ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ரூஸ்லியோட ஸ்டில்லு போட்டு ஒரு 4 இன்ச் ஷாட் ஒன்று இருக்குது. அண்ட் தென் கிங்காங் ஷாட் இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து டே டைம் கிராக்கர்ஸ் தான். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு பைப் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அதாவது 3 in 1 பைப்ஸ் இருக்கும். இதனோட காஸ்ட் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி என்னுடைய பழைய வீடியோவில் போட்டிருப்பேன், லாஸ்ட் இயர் போட்ட வீடியோவில். பட் காஸ்ட் வந்து அதை விட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இதனோட காஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு 4 இன்ச் பைப் தான் இருக்குது. 3.5 inch அண்ட் 4 inch. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த அவுட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் கலரு. அன்றைக்கி நான் அந்த அவுட்டு அந்த தீபாவளி டைம் அது வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு என்னை கேட்டாங்க எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்ட்டு. ஏன்னா பர்பிள் கலர் அது நிறைய இடத்துல இருக்காது. ஆனால் நம்ம ஒய்ஆர்எஸில் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து பர்ஸ் பண்ணேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 4 inch பைப்ஸ் தான் வரும். அண்ட் தென் அகைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நைட் அவுட்ஸு. ஸோ இது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டோட 30 ஷார்ட்ஸு. ஸோ மோஸ்ட்லி இங்கே இருக்க எல்லா கிராக்கர்ஸ் பற்றியும் நான் வந்துட்டு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சிவகாசியில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பேக்கிங் யூனிட் தான். ஸோ இவங்க தான் வந்துட்டு நம்மளோட அவுட்லெட்டில் வந்துட்டு சென்னையிலையும் திருப்பூர்லேயும் போடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் செம்ம டயர்டாக இருக்குல்ல. எஸ், நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அங்கே வரும். ஸோ அந்த வீடியோவில் வந்து இன்னும் வந்து என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேயும் பார்த்துடலாம். இப்போ பார்த்த எல்லா கிராக்கர்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெஷலாக கிராக்கர்ஸ் பர்ஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக்கில் வந்துட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு 100 கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஸ்டெப் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே ஒய்ஆர்எஸ் கிராக்கர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்து பிரிண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அவங்க மிஸ் ஆனால் கூட நான் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். ஸோ ஆஃபர் அவைல் பண்ணுங்கள். அக்டோபர் 15th மேலே நம்ம ஒய்ஆர்எஸ் கிராக்கர்ஸ் வந்து டேரெக்டாக சென்னையில் வந்துட்டு அவங்களோட அவுட்லெட் வந்து போடுறாங்க. என்னைக்குன்றதை வந்து நான் கரெக்டாக என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஈவன் அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். அக்டோபர் 15th மேலே நீங்கள் செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்கள் ஃபேமிலியை அங்கே கூட்டிகிட்டு வந்து உங்கள் பசங்களுக்கு பிடிச்ச கிராக்கர்ஸை வாங்கிட்டு போய் இந்த தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். பட் கேர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுங்கள். See you. Bye.